எனக்கு என்னென்ன வேலை மனசாட்சி இருந்தா சொல்லு. அவங்களை சமாளிக்கிறது கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அங்க ஒரு கோடாலி வச்சிருக்காங்க. கோடாலி பிடிச்சி இழுத்துட்டாங்க. நல்ல வேலை போய் பார்த்து அளவே இல்லைங்க. அந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டிக்கரை பார்த்து சிரிக்கிறா, கீழே வச்சிருந்தா அழுகுறா. அது ஒன்றும் சமாளிக்க முடியல. போற போக்க பார்த்தா என்ன பண்ண போறோமோ தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாங்க சிவா காலையில 5 மணிக்கு நோட்டு பண்ண வேற எடுத்தாங்க. இங்க எழுதிட்டு தான் இருக்கோம். அதான் நம்ம எடுத்து கொடுத்தாலும் அப்படியே என்ன இவங்க தான் தனியா எல்லாத்தையுமே சாதிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டியாங்கம்மா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மணி வந்து 6:10 ஆகுது. உங்களோட வேலை மட்டும் இல்லைங்க. நீ ஞாயிற்றுக்கிழமை நீ சண்டே ஸ்பெஷல்மா காலங்காத்தால இந்த கிளைமேட் சொல்றோம்மா, இடத்த சொல்லல, நீ பைத்தியம் மட்டும் பேச. அது கிளைமேட் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீ சண்டேங்க ஞாயிற்றுக்கிழமைனால இன்னைக்கு என்னெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம். என்னெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ண மாட்டோம். இன்னைக்கு என்ன வேலை செய்யறோங்கிறது தான். நான்வெஜ்லாம் எடுக்கிறோமா என்னன்னு தெரியல. எப்பவுமே நாங்கள் வந்து காலங்காத்தால வீடியோ எடுக்கவே மாட்டோம். ஏன்னா இவர் வந்து எந்திரிக்க மாட்டார் நேரமா. பனி ஓவரா பெய்யுது. நான் வந்து எப்பவும் போல 5:30க்கெல்லாம் எந்திரிச்சிடும். பனி பெய்யுதுன்னு எந்திரிக்க மாட்டாரு. அவன் என்னன்னா சிவபதிலாம் காலையிலே முடி வெட்டணுங்க. அவங்க டீச்சர் வேற முடி வெட்டலையா முடி வெட்டலையா முடி வெட்டிட்டு அதுக்கப்புறம் காலையில அவன் நோட் எடுத்து வச்சுட்டு தூங்கல. புதுசா ஒரு நோட் வச்சிருந்தாரா, ஹேர் கட் பண்ணிட்டாரு. ஒரு நோட் வச்சிருந்தாரா புத்தம் புதுசா. அது ஏன்னு குட் பண்ணிட்டேன். ஏபிசிடி ஃபுல்லா எழுதி காமிச்சா கூட நான் இப்படியாவது எழுதி காமிச்சேன். நைட்டு ஒரு 10 வாட்டி. எவ்வளவு அவளுக்கு புது நோட்டு எடுத்துக்கன்னு சொல்லியாச்சு. புது நோட்டுல தந்தாச்சுன்னு தூக்கமே இல்ல அவனுக்கு. எழுதிக்கிட்டே இருக்கிறான். போய் தூங்குடா போடா அப்படின்னதுக்கு அப்புறம் வச்சுட்டு வந்து அதில் சிமெண்ட் போட்டு விட்டுறேன். நான் ரொம்ப நாளாக இதாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அது ஒன்றும் க்ளீன் பண்ணாமல் தண்ணியும் கட்டாமல் வச்சிருந்தாளா, அதான் ரொம்ப புழுதி பறக்குது. நீங்கள் என்ன பண்ண போறீங்க தம்பி? முருங்கை மரத்துக்கு கட்டை கட்டி வச்சிருக்கேன் தண்ணி ஊற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு. ஏதோ அதிசயமாக இருக்குது. வெளில வந்து குப்பெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கோமா? நான் தான் இன்னைக்கு பார்க்கலையா? இந்த மரத்துக்காக தாங்க மரத்தை சுற்றி வளைச்சி வச்சு எங்கே பார்த்தாலும் பூவாக தான் வச்சிருக்கு. அதனால தான் அது கட்டை ரோட்டில் தான் காயெல்லாம் இருக்குது. போகிற வண்டி உடைச்சது தான் உனக்கு எட்டுறது. கீழே காய்ச்சல் தான் எல்லாம் எட்ட தாண்டி செய்யும். நிறையா இருக்குது இந்த வாட்டி காய்ச்சல். அதுக்கு தான் அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்தா இன்னும் நல்லா காய்க்கும். ஆமாம், அந்த கிளையில பாருங்களா இலையே இல்லை, ஆனா 3 காய் தொங்குது. அது இலை இல்லாமலாம் இல்லை, போற வர வண்டிக்காரங்க போட்டு அதை உடச்சிட்டாங்க. அது ரோட்ல இருக்க மரம், அதனால அப்படி இருக்கு. சரி வாங்க அடுத்த வேலை ஆரம்பிங்க. எவ்வளோதான் நம்ம எடுத்து கொடுத்தாலும் அப்படியே இன்னும் இவங்க தான் தனியாக எல்லாத்தையுமே சாதிக்கிற மாதிரி பேசுவாங்க. உள்ள இந்த ஜாமான பூரா நான் தான் பொறி கொடுத்துருக்கேன். அப்படியே ஆக்டிங் போட்டுருவோம். போ. சிவா காலையில 5 மணிக்கு நோட்டு பண்ண வேற எடுத்தாங்க. இங்க எழுதிட்டு தான் இருக்கான். என்ன ஒன்றும் இல்லை, ஏபிசிடியே ரிப்பீட்டடா எழுதிட்டு இருக்கிறான். அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு சொல்லி கொடுத்துருக்கேன். காணாச்சும் அது இங்கிலீஷ் வேர்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன் அவனுக்கு. ஆனால் இந்த எதுவுமே டிவி எது இருந்தாலும் அவனுக்கு டைம் பாஸ் தான். பரவாயில்ல, ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இனிமேல் ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ கிடையாது. ஃபுல்லாக வந்து இது நல்லா சூப்பராக இருக்குங்க. இது முன்னாடி வாங்கினா ரிட்டர்ன் போட்டுருவோம் நல்லா இல்லைன்ட்டு. இது சும்மா ஒரு 546 550 ரூபா தான். இது ரெண்டுக்கு ஒரு செட்டு வந்து சூப்பரா இருக்காது. மீஷோல என்னன்னா டெலிவரிக்கு தான் சார்ஜ் அதிகமா. முன்னாடியே காசு கொடுத்துவாங்க. எங்க கையில காசு இல்ல, சரி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும், அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிடலாம்னு போட்டான். அதுக்கே 50 ரூபா 60 ரூபா பக்கமா இதுக்கே. ஆனா விலைலாம் பொருளோட ரேட்டு கம்மி, இதுக்கு அதிகமா. முன்னாடியே பே பண்ணி வாங்கினா நல்லது. அப்புறம் இன்னொன்னு இந்த பாருங்க, இந்த காய்கறி எல்லாம் பாப்பாவுக்கு இதுக்கு மேல பழம் ஏதாவது வேக வச்சு அப்படியே அது இட்லி பண்ணல வச்சு கிட முடியாது. இது பெருசா சுருக்கிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம். அதனால இது நல்லா இருக்கும். சூப்பர் ப்ராடக்ட். இது ஒண்ணு வாங்கிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு டேக் பண்ணி விடுறேன். ஆனா இவ வந்து விளங்குற கிடையாது. காலையில இருந்து அப்படியே எனக்கு என்னன்னா அப்படியே சோம்பேறி மாதிரி உட்காந்து இப்பதான் போயிட்டு குளிச்சு கிழிச்சிட்டு வீடியோ எடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணுமே பண்ணல, அப்படியே உட்காந்துருக்கா. இவர் எப்படிதான் இப்படி பேசுறாரு? வாயாலதான் அப்படி பேசுறாரு. நீ சரி காலையில இருந்து இவரை கேட்டு பாருங்க, நீ என்ன வேலை செஞ்ச அது மட்டும். நான் என்ன பண்ணேன், பல்ல விளக்குனா எந்திரிச்சேன், சாப்பிட்டேன், உட்காந்தேன். எனக்கு என்னென்ன வேலை மனசாட்சி இருந்தா சொல்லு. என்னென்ன வேலை? பாப்பாவை பொழுதுக்கு பாத்துக்கிறதே ஒரு பெரிய வேலை. எனக்கு இவருக்கும் எனக்கும் ஒரு டாஸ்க் வச்சுக்கலான்னு இருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா இவர மாதிரி நான் ஒரு நாள் முதல்ல மாதிரி ஒரு நாள் பொண்டாட்டி ஒரு நாள் புருஷன் சாப்பிட்டு படுத்துக்கிறேன். இவரு பாப்பாவையும் மெயின்டைன் பண்ணிக்க, வீட்டுல வேலை கழுவி துணியை முடியாதுங்கிற திமிர்ல சொல்றேன். வச்சுட்டு முடியாதா? ஏன் முடியாதுன்னு அப்புறம் ஒத்துக்கல. எங்க வீட்டுல வந்து ஒரே நேரத்துல பனி
சூரியன் ரெண்டும் பார்க்கலாம். இப்போ இந்த ரூமை பாருங்க, நல்லா ஜிலு ஜிலு இருக்கும். அப்படியே அந்தாண்ட போனீங்கன்னா அப்படியே ஒரு ஹாட்டா இருக்கும். அதாவது ஏன்டா அங்காண்ட வரானு அப்படின்னு தோணும். பனி நாள்ல மொத்தத்துக்கு நிம்மதியா இருக்காது, போத்திட்டு வேண்டு தான் கிடக்கணும். வீடு சீட்டு போட்ட வீடு எல்லா வீடும் அப்படிதாங்க. அது ஒன்றும் சமாளிக்க முடியல. போற பக்கம் பார்த்தா என்ன பண்ண போறோமோ தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாங்க எங்களை விட என் பொண்ணு என் பையன் தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. தண்ணி நிடம் இந்திரம் போது ட்ரம்முல தூக்கி போட்டு முக்கிய வேண்டியதான். குளிவா நீச்சல் அடிமான்னு காசு அளவே இல்லைங்க. அந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டிக்கரை பார்த்து சிரிக்கிறா, கீழே வச்சிருந்தா அழுவுறா. என்னடி ஏமா சிவன்யா சிவன்யா என்ன பாக்குற? இப்ப அவங்களே தொடுறாங்க. இந்த ட்ரெஸ் தான் அது. ஆனா உண்மையிலேயே அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. என் பொண்ணு நிம்மதியாவே இல்லை. ஆமாங்க, தூங்கவே மாட்டேங்கிறா. எந்திரிச்சிட்டு வெயில் பகல்ல தூங்க மாட்டா, நைட்ல தான் தூங்குவா. இப்ப சொல்லவே தேவையில்ல, அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் அவளை ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு பொழுதுனிக்கும். என்ன பண்ண போறான்னு தெரியல, எப்படி ஓட்ட போறானே தெரியல இந்த வெயினால. சந்தூலியா தான் கிடக்குறான், வரவே மாட்டேங்க. நான் போய் நினைக்கும் டப்பா எடுத்து தட்டிட்டு ஓடுறான் ஓடிறான். நல்ல வேலை குள்ளமாகனால எதுவும் கிழிக்கல. டே வாடகை உடனே ஷிஃப்ட் மாறிடுறா பாத்தீங்களா ட்ரெஸ். ஏன்னா அவளால போட்டுருக்க முடியல, அந்த கிளைமேட்டுக்கு அந்த சுடிதார் எதுவுமே அவளால போட முடியல. அதனால உடனே மாத்திட்டு வந்துட்டா. என் பொண்ணு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சாலா. அதான் சொன்னல, ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தூங்குங்க. என் பொண்ணு வந்து எப்பவுமேங்க இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பா. என் பொண்டாட்டி நான் 2 மணி நேரம் கொடுமை பண்ணிட்டு இருக்கா. புளிச்சிக்கரை செஞ்சு பாட்டிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. இல்ல நல்லா இருக்கு, வெறுக்கு அடிச்சிட்டா. கிட்டத்தட்ட 2 நாளா புளிச்சக்கீரை 3 வேளையும் காலி ஆயிடுச்சு. எது செஞ்சாலும் அது காலி ஆகிற வரையும் எங்களை சாப்பிட வச்சே சாவடிப்பா. அவளோட வேலையா அதுதான். இந்த சிக்கன் குழம்பு மட்டும் கொஞ்சமா 1/2 கிலோ எடுத்து வைக்கிறனால ஒரே நாள் காலி ஆயிடுது. இல்லைன்னா அதையும் மறுநாள் ஊத்தி கொண்டுருவா எங்களை. இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஆரம்பிச்சாதான் அவங்கள சமாளிக்கிறது கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அங்க ஒரு கோடாலி வச்சுருக்காங்க. அந்த கோடாலியை பிடிச்சி இழுத்துட்டாங்க. நல்ல வேலை போய் பார்த்துக்கிட்டேன். ரூமை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு தான் அவளை எந்தாண்ட கொண்டு வந்து போகணும். அதுவே அங்க பயமா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, நாங்க இன்னைக்கு எதுவும் செய்யலைங்க. சண்டே ஸ்பெஷலி எதுவும் ரெடி பண்ணவே இல்லை. என்னடா எப்போ பார்த்தாலும் சிக்கன் எடுக்கிறதா. அப்புறம் இவன் வேற காலையில ஒரு மாதிரி தான் செய்யல. இதுக்கு மேலதான் இதை போயிட்டு ஏதாவது என்ன எதாவது செய்யா சிக்கன் கீழே எடுத்து விடணும். எப்போ 1/2 கிலோ சிக்கன். ஏன்னா இதுக்கு மேலே மீன் கிடைக்காது. காலையில போயிருந்துடும் மீனுக்கு. போனால் ரொம்ப குழந்தைன்னு இருக்கும். அந்த டைம் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு அதை தாங்க எடுத்து வந்து ரெடி பண்ணணும். அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுக்க மாட்டேன். இன்னொரு ப்ராடக்ட் காட்டுறேன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் எங்க இது அது அப்புறமா தனியாக ஒரு வீடியோவே போட்டுடுறாங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாருங்க.